வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா விரால் மீன் குழம்பு வைக்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான என்னென்ன பொருள் பார்க்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடுகு 2 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 4, பச்சை மிளகாய் 2, புளி, மிளகாய்த்தூள், உப்பு 3 தேவையான அளவு. நாட்டு மீன்லேயே விரால் மீன் உயிரோட வாங்கினா தான் நல்லாயிருக்கும். நாங்கள் உயிரோட தான் வாங்குவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மண் சட்டியில் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரும்பாலும் எந்த குழம்பு வச்சாலும் நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்த உடனே ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்ததில் அந்த மிளகாய் தூள், உப்பு இது 3 கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளியோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம புளி, உப்பு, மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைசலையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் பச்சை மிளகாவை 2 கிள்ளி போட்டுடுங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மீனையும் நம்ம உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தலையும் வாலும் தான் இப்போ நம்ம குழம்பு வச்சிட்ருக்கோம். மீதி இருக்கிற பகுதியை ஸ்லைஸ் பண்ணி வறுவல் செய்கிறோம். அதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்து சுண்டி வரணும். எண்ணெய் தெரியும் நமக்கு பிரிஞ்சு வர்றது. அப்போது நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச மாங்காவையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கொதி வந்தால் போதும், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.